தென்மண்டல முதல்வர்கள் மாநாட்டில் கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் பேசியிருக்காரு. அதில் அவர் மேகதாது கர்நாடகாவிற்கு மட்டுமல்ல தமிழகத்திற்கும் முக்கியமான திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு துளி நீரும் தமிழ்நாடு புதுச்சேரி விவசாயிகளுக்கு உதவும்னு அவர் உறுதி அளிச்சிருக்காரு. உங்களுக்கு உதவ நீங்கள் எங்களுக்கு உதவணும் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவளத்தில் தென்மண்டல முதல்வர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்றுட்டு வருது. இந்த நிலையில் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் உரையாற்றியிருக்காரு. அவரோட உரையில் முக்கியமான அம்சங்கள் இடம்பெற்றிருக்கு. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாரதிராஜா நம்மிடையே மீண்டும் இணைந்திருக்கிறார். பாரதிராஜா வணக்கம். டி.கே. சிவகுமாரோட உரையில் என்னவெல்லாம் இடம்பெற்றிருக்கு, முழு தகவலையும் சொல்லுங்க. திருமணங்கள் சமூக டி.கே. சிவகுமார் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசினார். குறிப்பா நதிநீர் பங்கீடு தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நதிநீர் பங்கீடு தான். குறிப்பா காவிரி விவகாரம் இப்ப புதுசா உருவாகி இருக்கிறது மேகதாது. இந்த மேகதாது சம்பந்தமாகவும் தன்னுடைய உரையின் இறுதி கட்டத்துல பேசியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மேகதாது திட்டம் அப்படின்றது கர்நாடகாவுக்கு மட்டுமில்ல தமிழ்நாட்டிற்கும் முக்கியமான திட்டம். இது தொடர்பாக இந்த கூட்டத்திற்கு வரும்போது வரும் வழியில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கூட சொல்றாரு, காவிரி பிரச்சனையை தீர்க்க இது ஒரு நல்ல விஷயம், மேகதாது திட்டம் ஒரு நல்ல விஷயம் என்ற ஒரு விஷயத்தையும் அவரிடம் பதிவு செய்ததாக டி.கே. சிவகுமார் அவர்கள் கூறியிருக்கார். இதன் மூலமாக தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகாவிற்கும் இடையிலான நதிநீர் பிரச்சனை தீரும், காவிரி நதிநீர் பிரச்சனையை கண்டிப்பாக தீர்க்க வேண்டும் அப்படின்னு சந்திரபாபு நாயுடு தன்னிடம் சொன்னதாகவும் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்ல, மேகதாது திட்டத்திலிருந்து வரும் ஒரு துளி நீர் கூட கர்நாடகா விவசாயிகளுக்கு பயன்படாது, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி விவசாயிகளுக்கு தான் பயன்படும். இதை நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் அப்படின்னு அந்த கூட்டத்துல பேசியிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதுல ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, காவிரி நதிநீர் பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் கிருஷ்ணா நதிநீர் பங்கீடு விவகாரம் இருக்கு. அது தொடர்பாக பேசாத ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தற்போது காவிரி விவகாரத்தை தீர்க்கணும், இந்த மேகதாது அணை திட்டம் அதுக்கு ஒரு தீர்வு போல இருக்கிறது அப்படின்னு கருத்து சொல்லியிருப்பதாக கர்நாடக முதல்வர் பதிவு செய்திருக்கார். இது ரொம்ப உன்னித்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தத்தில் இந்த மேகதாது பிரச்சனையை தமிழகத்திற்கு மீண்டும் ஒரு முறை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்திருக்கார். மேகதாது அணை திட்டம் கட்ட நீங்கள் அனுமதிக்கணும் அப்படின்றத மறைமுக கோரிக்கையாக இந்த கூட்டத்தில் டி.கே. சிவகுமார் அவர்கள் வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி பாரதிராஜா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.